Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry unit 4 fourth sum. In the figure ABC is a triangle in which AB is equal to AC, points AD and E are points on the side AB and AC respectively, such that AD is equal to AE, so that the points BC, ED are lying in the same circle. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா ABC என்பது ஒரு triangle, AB is equal to AC கொடுத்திருக்காங்க. Is AB is equal to AC கொடுத்திருக்காங்க. Points D and E are any points on the sides A and B respectively. அப்படின்னா AD is equal to AE ஆயிரும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணிங்கன்னா BCED என்ன ஒரு லைன் சேம் சர்க்கிளில் சேம் ஆகுமா, ஒரு சர்க்கிள் போட்டால் 4 பாயிண்ட்ஸுமே அந்த சர்க்கிளில் வருமானு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பாயிண்ட்ஸ்லாம்? இந்த 4 பாயிண்ட்ஸு. இந்த சர்க்கிள் போட்டால் அவர் வந்து 4 பாயிண்ட்ஸும் ஒரே சர்க்கிளில் இருக்குமா, அதுதான் கொஸ்டின். பாருங்கள், இப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இதுக்கு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். கொஸ்டினே ட்ரிக்கியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரிக்கி நம்ம எப்படி மாற்றிக்கலான்னா, நம்ம இதோட படித்த கான்செப்ட்டில் இந்த மாதிரி சர்க்கிளாக ப்ரூவ் பண்ண மாதிரி ஒன்றுமே வந்திருக்காது. பட் இதை நம்ம எப்படி கான்சிடர் பண்ண போகிறோம்னா பாருங்கள், ஆங்கிள்ஸ் வச்சு கான்சிடர் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு ஒரு சர்க்கிள்னாலே தெரியும், அதில் நடு லைனில் ஒரு லைன் போட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி ரொட்டேஷன். ஸோ ஒரு பாதி சர்க்கிள்னால் 180 டிகிரி ரொட்டேஷன்ஸ். ஸோ அப்போது ஒரு சர்க்கிளில் லைன் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து 2 லைன் இருக்கணும். அதுக்கு நம்ம இப்போ 180 டிகிரி வச்சு வரக்கூடிய ஒரு லைன் ஈக்குவேஷனை தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம லைன் தான் ஏபிசி சிஇடி, அது ஏபிசியும் சிஇடியும் இந்த 2 லைனை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பாருங்கள், ஆங்கிள் ஏபிசி இஸ் ஏபிசி அண்ட் ப்ளஸ் சிஇடி, சிஇடி அது இது அண்ட் இது வந்து 180 டிகிரியான்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஆட் பண்ணாச்சுன்னா 180 டிகிரி வருமானு பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னாச்சுன்னா அது வந்து சர்க்கிள் வரும். ஸோ இது வந்து ஒன்றோடைய பத்தப்படாது, இன்னொன்று எடுக்கணும். இன்னொன்று என்னென்னா ஏசிபி ஆங்கிள் அப்படியே தலையில் வரும். இது வந்து ஏபிசி டு சிஇடி இந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா ஏசிபி பஸ், இன்னொன்று என்னென்னா ஏசிபி சிஇடி, சிடிஇ, பிடி ஆங்கிள் பிடி is equal to 180 டிகிரி. ஸோ இதுக்காக என்ன பண்ணி இது எதுக்காக இப்போ எப்படி நம்ம இது எழுதிட்டோம்னா, ஆப்போசிட் சைட்ஸு ஆஃப் ஏ குவாட்ரிலேட்ரல் வந்து இந்த பிசிடி என்ற ஒரு குவாட்ரிலேட்ரல் பார்த்தீங்களா, அந்த குவாட்ரிலேட்டருடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி சொல்லிவிட்டு அதாவது சர்க்கிள்லாம் போடலாம் ஆயிரும் நம்மளுக்கு வந்து. அதாவது அந்த 4 பாயிண்ட்ஸும் லைனான சேம் சர்க்கிள். அந்த 4 பாயிண்ட்ஸ் அந்த குவாட்ரிலேட்டரில் கூடிய 4 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து அதில் நம்ம இந்த ஆங்கிள்ஸை கூடிய ஆப்போசிட் சைட்ஸை எடுத்துருக்கோம். இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம், பியும் இயும் ஆங்கிள்ஸாக எடுத்துருக்கோம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே போல் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டியும் சியும், இப்படி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 4மே வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த 2ம் சேர் தான், அதுபோல் இந்த 2ம் சேர் தான். 4மே நம்மளுக்கு எப்படி வரணும்னா சப்ளிமெண்ட்ரியாக வரணும். ஸோ அப்படி சப்ளிமெண்ட்ரியாக வந்துட்டு அப்படின்னாச்சுனால அது வந்து சேம் சர்க்கிளில் போடலாம், நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு நம்ம இந்த 2 நம்ம எடுத்த இது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். அசியூம் பண்ணதை நம்ம வந்து ட்ரூன்னு காட்டணும். ட்ரூன்னு காட்டிட்டோன்னா அவங்க சொன்னது கரெக்டுன்னு ஆயிரும். ஸோ அதனால் இது அசியூம், லெஸ் அசியூம் அப்படின்னு போட்டுக்க, லெஸ் அசியூம் டு ப்ரூவ் அப்படின்னு போட்டுக்க, லெஸ் அசியூம் டு நம்ம இப்படி ப்ரூவ் பண்ண தான் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி தான் நம்ம வச்சு இது நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோன்னா அவங்க கேட்டது கொடுத்துருந்தது கரெக்டு. ஸோ அங்கே ரீசன் எழுதுகிறேன் பாருங்கள், தட் இஸ் டு ப்ரூவ் the opposite angles of the quadrilateral BCED are supplementary. இதுதான் அதோடைய ரீசன். நான் அந்த அசியூம் பண்ணி எழுதுகிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம இதை 2 எடுத்தோம். ஸோ இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரூவ் பண்ணவெல்லாம் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதில் 2 இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. இது 2 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏடி இஸ் ஈக்குவல் டு டிஏஇ, இது 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதை வச்சு என்ன பண்ணிங்கன்னா, இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏவி மைனஸ் ஏடி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடாலையும் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ரைட் ஹேண்ட் சைடாலையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செப்பரேட் பண்ணிங்கன்னா ஏபி மைனஸ் ஏடி அப்படின்னா என்னது,
ஏபிலேருந்து இந்த ஏடியை குறைச்சா மிச்சம் என்னது இருக்குது பிடிவி கரெக்டு தானே. இந்த ஏபி ஃபுல்லாகலேருந்து இந்த ஏடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும் டிவி மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஸோ டிபின்னு வரும். அதுபோல் இந்த சைட் பாருங்கள் ஏசி ஃபுல்லாக அதுலேருந்து ஏஇ மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் இசி வரும். சிஆர்டி சிஎஸ்சி. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் இது ரெண்டும் கூட நம்மளுக்கு என்ன தான் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லதும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங்கில் எழுதிக்கலாம். ஸோ இதையும் கரஸ்பாண்டிங்கில் எழுதிக்கோங்க. ஸோ கரஸ்பாண்டிங் எழுதிங்கன்னா ஏபி பை கரஸ்பாண்டிங் மீன்ஸ் நான் வந்து டிவைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஸோ இது கிடையாது சாரி இது எடுத்துக்கோங்க. இது பை அதாவது இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்களா கரெக்டாக எடுக்கணும். எப்படி சொல்கிறேன் எஸ் இதுதான் இதே எடுக்கக்கூடாது இதே எடுக்க போகிறோம் நம்ம இதுவும் எடுக்க போகிறோம். ஏடி பை டிவி இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஏஇ பை இசி. இந்த தியரம் நீங்கள் எங்கேயோ படித்த தியரம் மாதிரி இருக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம தேல்ஸ் தியரம் தான். இது தேல்ஸ் தியரம் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதனுடைய கன்வர்ஸை படி தேல்ஸ் தியரத்துடைய கன்வர்ஸ் படி நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்னா டிவி parallel to ஈசின்னு சொல்லி எழுத போகிறோம். இதோடைய கன்வர்ஸ் படி எப்படி எழுத போகிறோம் டிவி parallel to ஈசி. ஸோ இது நம்ம படிச்சிருப்போம் கன்வர்ஸ் ஆஃப் தேல்ஸ் தியரம் சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதனுடைய கன்வர்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ டிவி parallel to ஈசி. ஸோ அது கரெக்டு தான். ஸோ அப்படி நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இது அப்படி இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு பேரலல் இன்ஃபர்மேஷன் கிடச்சி தெரியுமா. இதை வச்சு நம்ம இப்போ இதை நம்ம கொண்டு வர போகிறோம் இது ரெண்டத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஇ parallel to விசின்னு வேணும் தெரியும். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆங்கிள்ஸ் வச்சு பாருங்கள். ஸோ ஏடிஇ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் கரெக்டு தானே. ஏடிஇ ப்ளஸ் ஏபிசி ஈக்குவல் டு ப்ளஸ் அதாவது ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி. ஸோ ஆங்கிள் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி. ஸோ ரெண்டாவது பக்கம் நான் இப்போ எந்த ஆங்கிள் ஆட் பண்ண போகிறேன்னா ஆங்கிள் பிஇடி ஆட் பண்ண போகிறேன் பிடிஇ. ஸோ ஏன் பிடிஇ ஆட் பண்ணுறேன் பிடிஇ மீன்ஸ் எங்கே இருக்குது இதுதான் பிடிஇ. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது ரெண்டும் ப்ரூவ் பண்ணுக்காங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து ஆரம். ஸோ அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ப்ரூவ் பண்ணுக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அந்த பிடிஇ நம்மள ஆட் பண்ணிடலாம். ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து பிடிஇன்னு இருக்குது. ஏபிசி கூட தான் நம்ம பிடிஇ இருக்குது. நமக்கு ஏசிபி கூட பிடிஇ இருக்குது. ஸோ இந்த பிடிஇ ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக 180 டிகிரி வரும் பாருங்கள். ஸோ ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் ஏடிஇ பிடிஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ ப்ளஸ் ஆங்கிள் பிடிஇ. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா ஆடிங் பிடிஇ ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஏன் நான் இப்போ இந்த பிடிஇ ஆட் பண்ணிட்டு போகிறது தெரியும் பாருங்கள். இந்த ஆங்கிள் ஏடிஇயும் ஆங்கிள் பிடிஇயும் பாருங்கள். ஆங்கிள் ஏடிஇ அண்ட் ஆங்கிள் பிடிஇ பாருங்களேன். நான் அந்த டயக்ராம் தனியாக காணிச்சு காட்டேன். ஏபிசி அண்ட் இங்கே டி இருக்குதுங்களா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து இ பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஏடிஇ என்பது இந்த ஆங்கிள் இஸ் ஆம் ரைட். அதுபோல் பிடிஇ என்பது இந்த ஆங்கிள். ஸோ அது ஆக்சுவலி எப்படி வந்துருக்குன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. அப்போது இதோட ஆங்கிள் பாருங்கள் ஃபுல் ஆங்கிள் ஆங்கிள் ஏடிஇ என்பது இது ஏன்னா டி நடுவில் இருக்குது. ஸோ அதை இது சொல்லலாம். அதுபோல் ஆங்கிள் பிடிஇ என்பதும் இது தான். ஸோ அது ஃபுல் ஆங்கிள் என்னது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிள். அப்போ இது என்னது 180 டிகிரி. ஸோ அதுக்காக தான் நான் பிடிஇ ஆட் பண்ணேன். ஸோ ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் பிடிஇ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அந்த 180 டிகிரி எப்படி வந்துருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நம்மளை ஆங்கிள் ஏடிஇயும் ஆங்கிள் பிடி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஆங்கிள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே வந்துடும். ஸ்ட்ரெயிட் லைனோட வேல்யூ ஆங்கிள் ஏடியோடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்கோ அதையும் அந்த வீடியோடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் ஏடிஇ. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஆங்கிள் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஸோ அப்போ இங்கே இருக்க ஏபிசியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏசிபியை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசிபி ப்ளஸ் ஆங்கிள் பிடிஇ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது வந்து நீங்கள் 1 சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அவங்க செகண்டாக அசியூம் பண்ண கொஸ்டின். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இப்போ. ஸோ ஒன்றா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதே போல் இதே நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு இதே போல் அந்த டிஇ parallel to பிசி எடுத்துக்கோங்க. டிஇ parallel to பிசினா இதுதான். இந்த டிஇ parallel to பிசியிலேருந்து ஆங்கிள்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் எப்படி ரைட் பண்ணோம் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு ரைட் பண்ணோம். ஸோ இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வச்சு ரைட் பண்ணோம். ஸோ அப்போ ஆங்கிள் ஏஇடி
angle AED sign in DE parallel to BC, angle AED plus angle AED plus angle ACB is equal to அப்படி சொல்லி ஸோ ப்ளஸ் போடுவோம் ஈக்குவல் டு ஸோ இப்போ ஆங்கிள் ஏசிவி கூட நான் இதை எப்படி ஆட் பண்ணி நாங்கள் புரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட்டு பிடி எப்படி ஆட் பண்ணி இதை வச்சு ஆட் பண்ணேன் ஏஇடி இருந்தனால. ஸோ இது இப்படி வந்துருக்கு. அப்போ நான் எதை ஆட் பண்ணேன் இதை ஆட் பண்ணுவேன் ஆங்கிள் சிஇடி. ஸோ ஆடு பிசிஇடி ஆன் போத் சைட். ஸோ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் படி வந்தது. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அது மாதிரி வந்தது. ஸோ ரெண்டாம் பக்கம் சிடி என்ற ஆங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஇடி நான் ஏசிபி அதிக்கிறேன். ஏசிபி ப்ளஸ் ஆங்கிள் ஏஇடி சிடிஇடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி ப்ளஸ் சிஇடி. ஸோ இது ரெண்டு ஆங்கிளில் பாருங்கள். ஏடி இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் பாருங்கள். ஸோ ஏஇ வந்து எப்படி இருக்குது இதை பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து ஏஇடி. ஸோ இந்த ஆங்கிள் ப்ளஸ் நம்ம எடுத்த பிசி அதாவது சிஇடி என்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் சிஇடி. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள். ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் இதை தான் வரும். இதே போல் 180 டிகிரி. ஸோ அப்போ என்னன்னா நம்ம இதுக்கும் 180 டிகிரி எழுதலாம். ஸோ ஏசிபி ப்ளஸ் ஆங்கிள் சிஇடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இதை நம்ம மாற்றிடலாமா ஏபிசி ப்ளஸ் ஏஇடி சிஇடி. ஸோ நம்ம கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம் கொண்டு வந்துட்டோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டும் செகண்டும் ரெண்டுமே கிடச்சிருக்கு. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ட்ரூ. நம்ம அசம் பண்ணி வந்து நம்ம ஸோ அதனால் அசம்ஷன் இஸ் ட்ரூன்னு போட்டுக்கோங்க. அசியூம் டு ப்ரூவ் நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கு இதை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது அசியூமெண்ட்ஸ் தான் ஒரு ப்ரூவ். ஸோ நம்ம அதுக்கு வந்து ட்ரூவாக கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன சொல்லலாம் ஹென்ஸ் த பாயிண்ட்ஸ் அது 4 பாயிண்ட் பிசிஇடி லை ஆன் ஏ சேம் சர்க்கிள் அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.